ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுத்திடாத இந்த வராகி அம்மா என்னுடைய வரத்தை என் அன்பு குழந்தையான உனக்கு கொடுக்க வந்துள்ளேன். லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நான் இந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் செய்வேன். அப்படிப்பட்ட நான் இன்று என் அன்பு குழந்தையாகவும் செல்லப்பிள்ளையாகவும் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கான வரத்தையெல்லாம் நீ எதிர்பார்த்தவாறே கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். கோபத்தினால் பல விஷயங்களில் மன கஷ்டப்பட்டு காயப்பட்டு வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை பற்றி நான் அறிவேன் என் செல்லமே. நீ அறியாமல் செய்ய தவறுகளை காட்டிலும் அறிந்து செய்யும் தவறுகள்தான் அதிகமாக இருக்கிறது. நீ செய்யக்கூடிய தவறுகளும் பாவ விஷயங்களும் உன்னை புதைகுழிக்குள் தள்ள தயாராக இருந்ததால் தான் ஓடி வந்து உன்னை காப்பாற்றுவதற்காக அவசரமாக வந்துள்ளேன். நீ நிஜமான வாழ்க்கைக்கு திரும்பி வா. உன் கனவுகளை எல்லாம் நனவாய் மாற்ற வேண்டியது எனது பொறுப்பு. கூடிய விரைவில் நீ நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து வரும்போது நல்ல எண்ணங்களை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை எனும் மலர் அழகாய் மலர்ந்துவிடும். தினமும் என்னை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நான் கொண்டு வரத்தான் போகிறேன் என் செல்லமே. உன் மனமானது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து துவண்டு சோர்ந்து போய் அம்மா வராகி தாயே என்னை காப்பாற்று என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறது. கவலை கொள்ளாதே. எல்லா தவறுகளையும் திருத்தி சரி செய்து உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி உன் எண்ணத்திற்குள் நல்ல ஆசைகளையும் உண்டாக்கி அதை எல்லாவற்றையும் அப்படியே உன் விருப்பப்படி நான் நிறைவேற்றி கொடுப்பேன். வாழ்க்கை என்றாலே கீழே விழுவதும் எழுவதுமாக ஒரே மாயாஜாலம் போல இருக்கிறதே அம்மா என்று தானே கவலைப்பட்டாய். கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையின் எதிர்காலம் என்பது என் கைகளில் தான் இருக்கிறது. நீ யாரையும் முழுவதுமாக நம்பிவிடாதே. எல்லாரையும் நம்பலாம், ஆனால் யாரும் இதை செய்வார்கள் அதை தருவார்கள் என யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நம்பாதே. உனக்கான வாழ்க்கை பாதையையும் உனக்கு தேவையான விஷயங்களையும் நீதான் செய்து கொள்ள வேண்டும். என் கால்களும் என் கைகளும் உனக்கு எப்படி உதவ முடியும்? முதல் அடியை நீதான் எடுத்து வைக்க வேண்டும். உனக்கென நீ ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடைவதற்கு நீ சற்று முயற்சி செய்தால்தான் உனக்கு துணையாக நான் வந்து நிற்க முடியுமே தவிர எல்லா விஷயங்களையும் நானே செய்து முடிக்க முடியாது அல்லவா? உன் பாதையை வழிநடத்துவதற்கு உன் வராகி அம்மா நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய அருட்பார்வையின் பலத்தால் உன் வாழ்க்கை வளம் பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் எந்த கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ துயரமோ அதை சரி செய்வதற்கான முதல் அடியையும் உனக்கான முடிவையும் நீதான் எடுக்க வேண்டும் என் செல்லமே. மகிழ்ச்சி என்பது உன்னால் கொடுக்கப்பட்டால் அது மற்றவர்களுக்கு இன்பத்தை தரும். துக்கம் என்பது உன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அது உனக்கு பாவத்தை அல்லவா தரும். அதனால்தான் யோசித்து எந்த செயலையும் நிதானமாக செய். உன்னால் ஒருவர் கலங்கினார் கவலைப்பட்டார் என இருக்கவே கூடாது என சொல்கிறேன். அதிர்ஷ்டம் என்பது எல்லார் வாழ்க்கையிலும் முக்கியமானது. ஆனால் நீ எப்படி சோகமாக இருக்கிறாயா மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்பதை பொறுத்துதானே அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டும் கண் கலங்கி கொண்டும் வருத்தப்பட்டும் வீழ்ந்து போயும் ஓரத்தில் முடங்கி இருந்தால் அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வந்துவிடுமா? நீதான் உனக்கான முயற்சிகளையும் வேலைகளையும் செய்து கொண்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது இப்படி கரடுமுரடாக இருக்கிறதே என நினைத்து கவலை கொள்ளாதே. வாழ்க்கை என்றாலே காடும் மேடும் மேடும் பள்ளமும் முரடும் இருக்கத்தானே செய்யும். வாழ்க்கை என்பது ஒரு புயல் போலதான். அது உன்னை பின்பற்றி வரும்போது அதை பார்த்து நீ பயந்து ஓடினால் உனக்கு பல வழி இருக்கும். ஆனால் உன்னை துரத்தி வருகிற அந்த புயலுக்கு ஒரே வழிதானே இருக்கிறது. நீ பல வழிகளில் முயற்சி செய். ஏதாவது ஒரு வழியில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் கொடுப்பேன் என் தங்கமே. வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் என்ன, சுமை என்றால் என்ன, பாரம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ எப்படிப்பட்ட ஓட்டக்காரன் என்பது நீ எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது. நீ எடுக்கக்கூடிய முடிவும் நீ செய்யக்கூடிய செயல்களும் உன் வாழ்க்கையை திசை திருப்பும் என்பதை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள். நேற்று என்பது வரலாறாய் மாறி போன விஷயம். நாளை என்பது இப்படி நடக்க வேண்டும் என்கிற கனவாய் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்று இப்போது நடந்து கொண்டிருப்பது தானே உனக்கு நிஜமாய் உண்மையாய் நடக்கக்கூடிய விஷயம். இதை பற்றி யோசிக்காமல் நேற்று நடந்ததையும் நாளை நடக்கப் போவதையும் பற்றி ஏன் சிந்தனை செய்கிறாய்? எல்லா மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது.
எப்போதும் சிரிப்போடும் புன்னகையோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து வந்தாலே பல கஷ்டங்கள் உன்னை நெருங்கக்கூட பயப்படும் என் செல்லமே. ஆனால் நீதான் அப்படியெல்லாம் இருப்பதே இல்லையே. நீ சிரித்து சந்தோஷமாய் வாய்விட்டு சிரித்து மகிழ்ந்தது எப்போது என உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? இப்போதெல்லாம் நீ வாய்விட்டு சிரிப்பதையே மறந்து விட்டாய். எதற்கெடுத்தாலும் அளவாய் சிரிக்கிறாய், அளவில்லாமல் யோசிக்கிறாய். சிரிக்க வேண்டுமா என்று கூட யோசிக்கிறாய். அந்த அளவிற்கு துன்பமும் துயரமும் உன்னை ஆட்கொண்டிருந்தால், அதை பற்றியே நீ சிந்தித்து கொண்டிருந்தால், உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் எப்படி நல்லதாக இருக்கும்? நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். நீ என்ன சிந்திக்கிறாயோ, நீ என்ன யோசனை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்று. நீ முதலில் நல்ல விஷயங்களை சிந்திக்கவும் நல்ல செயல்களை பற்றி யோசனை செய்யவும் பார். சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது என் தங்கமே. அதற்காக எல்லாரும் என்னாலுமே சுகமாய் வாழ்ந்துவிட முடியும் என்றும் நான் சொல்ல மாட்டேன். சோகத்தை தாண்டி உனக்கான ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது. அதனால் நடந்து முடிந்த விஷயங்களில் கெட்டதை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்ததல்லவா, அதை பற்றி யோசி. ஒரு சில துன்பங்கள் வந்தால்தானே அதற்கு பிறகு வரக்கூடிய இன்பத்தின் அருமை உனக்கு புரியும். நன்றாக வெயிலில் நீண்ட தூரம் நடந்து வந்த பிறகுதானே நிழலும் தண்ணீரின் சுவையும் எப்படி இருக்கும் என்பதை உன்னால் மிகவும் ரசித்து உணர முடிகிறது. நீண்ட நேரம் வெயிலில் நடந்து வந்தாலோ அல்லது வெயிலில் பயணம் செய்து வந்தாலோ அதற்கு பிறகு வந்து வீட்டிற்குள் நுழைந்து காற்றாடியை போற்றுவிட்டு உட்கார்ந்த பிறகு உனக்கு எவ்வளவு சுகமாய் இருக்கிறது. அதே போல்தான் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கடந்து வந்த பிறகு உனக்கான ஒரு விஷயம் இன்பமாய் சந்தோஷமாய் நடக்கும்போது அந்த சுகத்தை உன்னால் நிச்சயம் மிக பெரிய அளவில் உணர முடியும். அப்படிப்பட்ட மாபெரும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கூடிய விரைவில் உனக்கு நான் கொடுக்க போறேன். வாழ்க்கையில் கண் இமைகள் எப்படி திறந்து கொண்டே இருந்தால் உன்னால் வாழ்க்கையை பார்த்து கொண்டே வாழ்ந்துவிட முடியுமா? கிடையவே கிடையாது. கண் இமைகள் கூட அவ்வப்போது கண் சிமிட்டினால்தான் அதற்கு பிறகு வெளிச்சத்தை உன்னால் சரியாக உணர முடியும். கண் இமைகள் ஒரு நொடி இருட்டும் போதுதான் பல நொடிகள் உன்னால் வெளிச்சத்தில் வாழ முடியும் என்பதை மறவாதே. அதனால்தான் இருளுக்கு பிறகு வருகிற வெளிச்சமும் இன்பத்திற்கு முன்னால் வருகிற துன்பமும் அதன் அருமைகளை புரிந்து நடந்து கொள் என சொல்கிறேன். இரும்பாகவே இருந்தாலும் அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக அழிக்க முடியாது. ஆனால் இரும்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய அதன் சொந்த துருவே அதனை அழித்து விடும் என்பதை புரிந்து நடந்துகள். உனக்குள்ளும் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. அந்த கெட்ட விஷயங்கள் உன்னை தாண்டி கடந்து போய் உன் வாழ்க்கைக்கு அழிவிற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது. உனக்குள் இருக்கும் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட விஷயங்களாய் இருக்கக்கூடிய துருவை தூக்கி எரித்து விடு. நிச்சயமாக உன் வேண்டுதல் படியே உனக்கான விஷயங்களில் எல்லாம் நான் வெற்றியை கொடுப்பேன் என் தங்கமே. நிஜத்தில் பாதி கனவில் பாதியமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். உன் அற்புதமான கற்பனை சக்திகளை அப்படியே உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கவும் என்னால் முடியும். சிதறாத கவனமும் சிறப்பான முயற்சியும் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக சுலபமாக நான் உயர்த்தி விடுவேன். அதற்கான முயற்சிகளை செய்யப்பார். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.